நேற்று விளைநிலங்களை தோண்டி மணல் திருடப்படுவதை நியூஸ் தமிழ் அம்பலப்படுத்திய நிலையில் இன்று அதே இடத்தில் கிரஷர் ஆலைகளுக்காக மலைகளை குடையும் காட்சியானது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மலைகளை குடைந்து பாறைகளை வெட்டி எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் மீது புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசுவதற்காக திரு சுவாமிநாதன் பத்திரிகையாளர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார், நீங்க உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்யலாம். நிச்சயமாக இது ஒரு இயற்கை வள கபலீகரம் நடக்கிறப்ப அது தொடர்பான வழக்குகள் அது அரசு ரொம்ப தீவிர கவனம் செலுத்தணும். ஆக்சுவலா அது என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு வழக்கு வந்தோடனே, ஒரு புகார் வந்தோடனே வழக்கு பதிவு செய்யறதோட தன்னுடைய கடமை முடிந்து கொள்கிறது அப்படிங்கிறது ஒரு பொறுப்பற்ற தன்மை. அதாவது ஒரு ஊடகம் ஒரு பிரச்சனையை வெளிப்படுத்துகிற பொழுது இன்னைக்கு தடாலடியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இல்லாம மீண்டும் அதே நிலை அந்த மணல் அள்ளுவது தொடர்கிறது அப்படிங்கிறத, இயற்கை வள கபலீகரம் தொடர்கிறது அப்படின்னு பாக்குறப்ப உண்மையிலேயே இது யாருக்காக இயங்குகிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்படுது. காவல்துறை இன்னுமே இது போன்ற வழக்குகள்ல ரொம்ப தீவிர கவனம் செலுத்த வேண்டியதனுடைய தேவை இதுக்கு பின்னாடி இருக்கிறத இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. இங்க பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொரு சம்பவம் நடந்த பின்பும் மட்டுமே நம்ம நடந்துருச்சு அப்படின்னு அவர்கள் பேசுறதும், ஒரு வழக்கு பதிவதோடு தங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறதே இது ஒரு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுது. ஒரு ஊடகத்தின் ஒரு செய்தி வெளியாகிற பொழுது அதனுடைய தன்மையை அறிந்து அது மீண்டும் நடக்காம இருக்கிறதா ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையா இருக்கணும். அதை இன்னைக்கு காவல்துறை அப்படியான பணிகளை தீவிரம் செலுத்தணும் அப்படிங்கிறதான் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சார், இப்போ காவல்துறை தரப்பிலிருந்து வழக்கு பதியப்பட்டு அதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. அவங்க எந்த விஷயத்த மிஸ் அவுட் பண்றதா பாக்குறீங்க? ஏன்னா காவல்துறை மட்டும் இதுல சம்மந்தப்படல, கனிம வளத்துறை சேர்ந்த அதிகாரிகளும் இருக்கிறாங்க, மாவட்ட நிர்வாகம் இருக்கு. ஸோ எந்த இடத்துல லேக் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க நடவடிக்கை? இல்ல, அதாவது தமிழகம் முழுவதுமே கனிம வள கொள்ளை பல பகுதிகளில் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப அந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படணுங்கிறது தமிழக அளவுல அது அரசு மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நடவடிக்கை. அது மாவட்ட நிர்வாகங்களுக்கு அது உத்தரவு பிறப்பிக்கணும். உத்தரவு பிறப்பித்து எங்கெல்லாம் எந்த அளவுக்கு அல்றாங்க, மணல் எடுக்கப்படுகிறது, கனிம வளங்கள் கடத்தப்படுகிறது என்பது குறித்து ஆய்வு செய்யணும். இன்னைக்கு எனக்கு தெரிந்து கனிம வளத்துறையில இயங்கக்கூடிய பல அதிகாரிகளுக்கு சொந்தமா வெஹிக்கிள் கூட கிடையாது. அந்த துறைக்கு பல மாவட்டங்கள் அலுவலகத்துக்கான வாகனம் கூட கிடையாது. நாளைக்கு ஒரு மிதமிஞ்சின அளவுல கனிமம் போகுதுன்னு ஒரு புகார் சொன்னா கூட அவங்களால எப்படி போவாங்க? பல இடங்கள்ல கனிம வளத்துறை என்பது ஒரு லஞ்ச லாவண்யம் மிகுந்த ஒரு துறையாக மாறி போயிருக்கு. இங்க கட்டமைப்புகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் இது போன்ற பலவீனமான அம்சங்கள் தொடர்ந்து நடக்கிறதா உள்வாங்குறோம். ஏன்னா நம்ம பாக்குறோம், ஒரு இடத்துல ஓவர்லோடு பெர்மிஷன் பண்ணி போகுது. நீங்க உதாரணமா கடைக்கோடி கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கனிம வளங்கள் அளவுக்கு மிஞ்சி மிதமிஞ்சி போகிறதும், சாலை விபத்துகள் பெருக்கெடுத்து நடக்கிறதுமா நடக்குது. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த பிரச்சனையினுடைய வடிவம் மாறுபடுதே ஒழிய தமிழகம் முழுவதும் கனிம வள கொள்ளை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப அரசு கொள்கை அடிப்படையில் இதை இன்னைக்கு ஆளக்கூடிய அரசுக்கு சுற்றுச்சூழல் அணியே கூட வச்சிருக்காங்க. சோ அவர்கள் தான் அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும், அரசு இதுல கூடுதல் பார்வையை செலுத்தணும் அப்படிங்கறதான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதனாலதான் இப்படியான சம்பவங்கள், செய்தியை வெளியிடக்கூடிய செய்தியாளர்கள் மீதான தாக்குதல் என்பதெல்லாம் ஒரு சமூகத்தின் மீது விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால். இது ஒரு சாமானிய மக்களுக்கான ஒரு நீதியில ஒரு மிகப்பெரிய சிக்கலையும் கேள்வியும் இது உருவாக்கக்கூடிய அபாயமும் இதுக்குள்ள இருக்கு. சார், நிச்சயமா சார், நீங்கள் பேசும்போது கட்டமைப்பில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும், நடவடிக்கைகளை இன்னும் மேம்படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. கட்டமைப்பில் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தால் இந்த விவகாரங்களில் நடவடிக்கை துரிதப்படுத்தப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, கனிம வளத்துறை சார்ந்து வருகின்ற புகார்களின் பேர்ல உரிய நடவடிக்கை எடுக்காத எத்தனை அதிகாரிகள் இதுவரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஏதாவது கனிம வளத்துறை அதிகாரி இப்ப பெரிய ஒரு ஆய்வு நடக்கிற பொழுதோ, ஒரு இன்ஸ்பெக்டர் நடக்கிற பொழுதோ, அமலாக்கத்துறை போன்ற சோதனைகள் நடக்கிற பொழுதுதான் நம்ம இந்த துறையை பத்தி பேசணுமே ஒழிய இயல்பான நேரத்துல கனிம வளத்துறையில நடக்கக்கூடிய இந்த மாதிரியான முறைகேடுகள்ல, இந்த மாதிரியான அம்சங்கள்ல எத்தனை பேர் போய் தடுத்து நிறுத்துறாங்க நம்ம பார்த்திருக்கோம். முதல்ல இந்த நம்ம நீண்ட காலமா செய்தித்துறையில் நம்ம பணியாற்றுகிற பொழுது ஒரு கனிம வள கொள்ளையை ஏன் நம்ம அதிகாரிகளுக்கு பொறுப்பு இருக்குல்ல? எந்த அதிகாரியும் ஒரு ஊடகம் செய்தி வெளியிடுறோம், ஏதாவது அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினாங்கன்னு பாக்குறோமா? அப்ப அங்க கட்டமைப்புனா அவர்கள் செய்யக்கூடிய பணித்திறன் மதிப்பீடுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. அப்ப எத்தனை பேரை தடுத்திருக்காங்க, எவ்வளவு இதை தடுத்து நிறுத்திருக்காங்க, எவ்வளவுக்கு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எப்படி உங்களுக்கு விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடக்குதோ அது மாதிரி சுற்றுச்சூழல் குறைதீர்க்கும் கூட்டம் மாதிரியான கூட்டமைப்புகள்லாம் இது மாற்றம் வரணும். கால மாற்றமா கனிம வளங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு இருக்கு, அதுல எந்த அளவிற்கு கபலீகரம் செய்யப்பட்டிருக்கு என்பது குறித்த புரிதல் அரசு எந்திரத்துக்கு வரணும். ஸோ அதற்காக நிறைய இந்த அடிப்படையிலே நிறைய கட்டமைப்பு மாற்றணும். ரொம்ப முக்கியமா ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டேன், கனிம வளத்துறைக்கு பல மாவட்டங்கள்ல சொந்தமா அவர்களுக்கு அரசு வாகனமே கிடையாது. அப்ப நீங்க ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா அவன் போறதுக்குள்ளாட்டி அவன் 2 லோடு எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த குற்றம் செய்யக்கூடியவங்க.
ஸோ இந்த மாதிரி நிறைய கட்டமைப்புகள்ல மாற்றம் தேவை. அந்த துறையில கூடுதல் கவனம் செலுத்தணும். அது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இங்கு செய்தி வெளியிடக்கூடிய ஊடகவியலாளர்களை தாக்குவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேருக்கு வரக்கூடிய ஒரு அச்சுறுத்தலா தான் இதை நான் பாக்குறோம். சார், யூஸ்வலி இப்போ ஒரு இடத்துல இருந்து கனிம வளத்தை நம்ம வெட்டி எடுக்கணும் அப்படின்னா அனுமதிக்கப்பட்ட அளவில் நம்ம வெட்டி எடுக்கிறதுக்கு அனுமதியானது கொடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது அதுக்கான விதிமுறைகள் என்ன? இப்போ ஒரு ஒரு நிறுவனம் தரப்புல இருந்து ஒரு ஆலை தரப்புல இருந்து பெர்மிஷன் கேட்குறாங்கன்னா அதுக்கான விதிமுறைகள்லாம் என்ன சார்? இல்ல இப்ப நம்ம அது ஒரு நமக்கு இப்ப மலையீடு பாதுகாப்பு குழுமம் அப்படின்லாம் இருக்கு. காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மலை பாதுகாக்கப்பட்ட மலையா இருக்கக்கூடாது. அந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மாதிரியான பகுதிகளில் மண் எடுக்க முடியாது. அது மாதிரி இப்ப மலைப்பகுதிகளில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட மலைப்பகுதியின் சில பகுதிகளை அரசு நிர்ணயிச்சிருக்காங்க. இதே மாதிரி தனியார் காடுகள் பகுதியின் சில பகுதிகளில் நிர்ணயிச்சிருக்காங்க. இன்னும் சில பகுதிகளை ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. இங்கெல்லாம் இருக்கக்கூடிய மலை வளத்தை பெர்மிஷன் கொடுக்க கூடாது. அந்த மாதிரி இடத்த கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரியான பாதுகாக்கப்பட்ட மண்டலங்கள்ல பகுதிகளில் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. மற்ற பகுதிகளில் பெர்மிஷன் கொடுக்கறது ஒரு வழக்கமான நடைமுறை தான். அந்த பாறைகள் உடையிறதுலயும் பெரிய சேதம் இல்லை என்பதை தாண்டி இதுல என்ன அம்சம்னா, ஒரு நாளைக்கு இத்தனை யூனிட் தான் மண் எடுக்கணும் அல்லது கல் எடுக்கணும், இயற்கை வளங்களை எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உத்தரவை கொடுப்பாங்க. ஆனால் இங்க என்னன்னா ஒரே பாஸ் நடைமுறையை பயன்படுத்தி அளவுக்கு அதிகமாக எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்து, அபாயகரமானதை நோக்கி கொண்டு போறாங்க. இயற்கை வளங்களுக்கு விடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் பிரச்சனை இருக்கு. நீங்க சேலம் மாவட்டத்துல நீங்க இன்னைக்கு செய்தி வெளியிட்டு இருக்கீங்க. இதே திருநெல்வேலி மாவட்டத்துல ராதாபுரத்துல ஒரு கூட்டப்புள்ளியில இருந்து கூடங்குளம் சுற்றுவட்டார கிராமங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிராமங்களுக்குள்ள எல்லாம் போனா மக்கள் அச்சத்தோட வாழ்றாங்க. ஒரு சின்ன கிராமத்துல 28 குவாரிகள் இயங்குது. அளவுக்கு அதிகமா கனிம வளங்களை கொண்டு போறாங்க. அந்த வீடுகள்ல வெடி விபத்துகள்ல அந்த பாறை வெடிக்கக்கூடிய சத்தத்துல வீடுகள்ல கீறல் விழுகிற காட்சிகள் எல்லாம் நம்ம பாக்குறோம். இவ்வளவுக்கு அது சபாநாயகர் தொகுதி. இப்படி தமிழகம் முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு சேலம் போன்ற பகுதிகளில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி இன்னைக்கு தோல்விச்சு காட்டியிருக்கீங்க. உண்மையிலேயே தமிழகம் முழுவதும் கனிம வளத்துறையில களவு கடந்த பிரச்சனைகள் இருக்கு. அதை கவனம் செலுத்தணும். அதுல இன்னைக்கு ஒரு பாத்தை பயன்படுத்தி மீண்டும் எடுத்துட்டு போறதா இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது அரசு தீவிர கவனம் செலுத்தணுங்கிறதா நம்முடைய கோரிக்கையா இருக்கு. நிச்சயமாக சார். இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.